ஆனா நீங்க வந்து 90s கிட்ஸ் கரெக்டா? இப்ப 2K கிட்ஸ் பசங்க அவங்க தான் மரியாதை சும்மா பதிவு பண்ணி வயசாயிடுச்சு 90s கிட். எங்க கேங்கோட பெரியப்பாடா நீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க செட்டில்னா என்னப்பா? ஒரு வீடு, சொந்த வீடு. வீடுனா இது அவசரம் வீடு, சிறு படம். அப்புறம் நெக்ஸ்ட் டான்ஸ் போயிடலாமா? நான் வந்து இந்த தண்ணி டிஸ்டர்ப்லாம் பண்ணாங்க இல்லையா? இன்ட்ரெஸ்டா ஆகாதுல்ல. அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு நல்லா இருக்குண்ணா, எங்களுக்கு நல்லா இருக்குமான்னு ஏதாச்சும் கேரண்டி? எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு? ஆனா நீங்க வந்து 90s கிட்ஸ் கரெக்டா? இப்ப 2K கிட்ஸ் பசங்க அவங்க தான் மரியாதை சும்மா பதிவு பண்ணி வயசாயிடுச்சு 90s கிட். எங்க கேங்கோட பெரியப்பாடா நீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு ஆள் இருக்குது. தம்பி ஒரு வார்த்தை பேச திருவாசமா பேசுறா. குழந்தை கூட ஆள் இருக்கு, கமலாட்டி உனக்கு ஆள் இல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. வாழ்க்கையில சாதிக்கிறேன். உனக்குலாம் என்ன பண்ணுவாங்க? இப்பெல்லாம் சோத்துல வந்து சாப்பிடா. எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு? பொய் இதுவே. ஆல்ரெடி நமக்கு 4 பேர் வச்சுக்கிறாங்க, 5ஆவது ஆளுக்கு தேடி கொண்டுறக்கூடாதுல்ல. ரன்னிங் மேரேஜ் யாரும் வந்து வீட்டுல ஒத்துக்கல, டிரைவர் இருந்தாங்க. இன்னும் உனக்கு அதே நல்லதா? தம்பியா டிகிரி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க அப்பா டிரைவர். அவங்க அப்பா கலெக்டர், அவங்க டிரைவர். அவங்க அப்பா டிரைவர். முன்னாடி ஒருத்தனை கைட்டு விட்டா பாரு, உங்க அப்பாவும் டிரைவர் தான், அவன் என்ன டிரைவர்னு சொல்லி கைட்டு விட்டான். அது வந்து அடுத்த ஸ்டோரி. உனக்கு வளர்ந்தவங்க அதேதான் இறந்த வளர்ந்து அவன் சொல்லும் போது அதை வந்து நீங்க வந்து செட்டில் ஆகல. நீங்க வந்து டிரைவரா இருக்க. அவங்க அப்பா செட்டில்னா என்னன்னா புரியல. செட்டில்னா உயிர் வாழ்ற வரைக்கும் எதையோ நோக்கி ஓடின்னு தான் இருக்கணும். செட்டில் ஆயிட்டா இவங்க செட்டில்னா எப்படா சொல்றதுக்கு? பாதி பேர் எதையோ நோக்கி ஓடுற, அதை ஓடுறத முச்சம் பண்ணி காலத்தை சேவ் பண்ணி இவங்களை கொடுத்துட்டு ஆல்ரெடி அதை வாங்கி வச்சிட்டேன்னா புரியல. நானும் யோசிக்கிறேன். பேசுறேன்னு வச்சுங்க, வீட்டுக்கு போயிடுவாரு. நீங்க சொல்லுங்க, நீங்க செட்டில்னா என்னப்பா? ஒரு வீடு, சொந்த வீடு. வீடுனா இது அவசரம் வீடு, சிறு படம். சொந்த வீடு. அவன் வந்து சிம்பிளா வெளியே போறதுக்கு ஒரு காரு. இப்ப இருக்கவங்க சிம்பிளே கார் தான். 5 சீட்டர்ஸ் வாங்குறது, 5 சீட்டர் கார் வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் பைக் இருந்தா மிடில் கிளாஸ், இப்ப கார் இருந்தா மிடில் கிளாஸ். நீ வாங்குற 18,000 சம்பளத்தை வச்சு நீங்க ஆட்டணும். ஒரு வீடு, ஒரு காரு, கொஞ்சம் பாதாவது உன்ன மாதிரி ஓரளவுக்கு செட்டில், வெல் செட்டில் கிடையாது. அதாவது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு அக்கௌண்ட்ல 20,000 ரூபாய் காசு நீ வந்து செட்டில் தான் என்னன்னு கேட்டல, அதுதான் புரியுதா? அதுதான் செட்டில். அப்படின்னா அக்கௌண்ட்ல எப்பவுமே ஒரு 20,000 மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது நீ வந்து அவங்க ஒரு 4 டிஜிட்ல. ஆமா, நீ அவங்க ஷாப்பிங் கூட்டும் ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் இப்படி பார்க்காம எடுத்து கொடுக்குற ஒரு ஆள். ஓகே ஓகே ஓகே. அதாவது சிப்பு, இந்த நம்பரு, இதெல்லாம் இல்லாம ஒரு ஏடிஎம் கார்டு. தம்பி நம்ம ஏடிஎம் கார்டு இருக்கு, ஏடிஎம் கார்டு அதெல்லாம் இருக்கும்ல, அது வந்து நம்ம தேய்ச்சா காசு கொடுக்கும்ல, அது மாதிரி நீ வந்து எதுவுமே சொல்லாம வந்து கொடுக்குற ஒரு ஏடிஎம். ஓகே ஓகே ஓகே. அப்படி எதிர்பார்க்குற பொண்ணுங்களை, அதாவது வெல் செட்டில்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அந்த பொண்ணுகள் எல்லாம் வந்து அது மாதிரிதான் எதிர்பார்ப்பாங்க. எதுவுமே எதிர்பார்க்காத பொண்ணு ஏன் மனைவி இப்ப கிடைச்சிருக்காங்க. அது உங்களுக்கு கஷ்டாங்க. அதே மாதிரி
தேடணும்பா. அண்ணனுக்கு வந்து 4 விபூதி அப்புறம் தான் வந்து கிடைச்சிருக்குது. நீ ஒரு விபூதியே வாங்கல. நீ எனக்கு தேடின உடனே நீ வந்து என்னது கேக்குற? நியாயமா இது பிரியாக்கா வரலன்னா உங்களுக்கு வேற ஒருத்தர் இறச்சி விபூதி போட்டிருப்பாங்கல்ல. போட்டிருப்பாங்க. இன்னும் 4 வருஷம் தவிர்த்து போட்டுருப்பாங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அக்கா நோட் பண்ணிக்கோங்க அக்கா, அக்கா பாத்துக்கோங்க. அக்கா வீடியோவை பார்த்த பிறகு அப்புறம் நெக்ஸ்ட் டான்ஸ் போயிடலாமா? நான் வந்து இந்த நைட்டி போடுவோம். யாரு நீ போடு நைட்டி அருமையா போய் பாக்குறியா? வலு கட்டாயமா பூச்சி காய் காலம் பூச்சி நைட்டி போட்டு விட்டு நாங்க வீடு எடுப்போம். பாக்குறியா? சரி சரி, பாட்டில் வச்சு சுத்துவோம். ஓகேவா? பாட்டில் வச்சு சுத்திட்டு அறிவில்லை உங்களுக்கு. சீஃப் கெஸ்ட் வந்து நம்மள பார்த்து ரசிச்சு உங்களுக்கு கை தட்டுவேன், சேர பண்ணுவேன். அவர் சொல்றதை நம்ம பண்ணோம். நான் தான் பாட்டிலே சுத்துவேன். அவர் சொல்றது ரொம்ப மோசமா சொல்றாரு தெரியும். ஆமாண்டா, சில பேர் டேர் இது பண்ணிப்பாங்க. அப்படிலாம் வேணாம். நீங்க சீஃப் கெஸ்ட், நாங்க பாட்டில சுத்துறோம். எங்க பக்கம் வரும்ல, நீங்க சொல்றதே நாங்க செய்வோம். நீங்க ஏதோ ஒரு ரீல் பண்ண சொல்லலாம், இல்ல ஒரு டான்ஸ் ஆட சொல்லலாம், மாறி வந்து குளிக்க சொல்லலாம்ல. மாறி வந்து குளிக்க சொல்லலாம். உங்களுக்கு என்ன டான்ஸ் வருமோ நீங்க என்ன சொல்லலாம். எங்க அப்பா கூப்பிடுறாரு. ஒரு கேம் ஆட போறோம். அண்ணன் சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறாரு. அண்ணன் பாட்டில் சுத்துவாரு. அவர் சுத்தி அது யார காமிக்குதோ அண்ணன் சொல்றதா இருந்தா அவங்க பண்ணணும். எதா இருந்தாலும் பண்ணணும். டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆடணும், உருள சொல்லணும் உருளணும், பாட்டு பாட சொன்னா பாட்டு பாடணும், ஏதாச்சும் ஆக்ஷன் பண்ண சொன்னா நடிச்சு காமிக்க சொன்னா எது வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு எங்களை வச்சு நீங்க வந்து என்ஜாய் பண்ணி சீஃப் கெஸ்டோட ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுறோம். இவனுக்கு அந்த ஆசை இது போடுறா. இல்ல இல்ல, இதெல்லாம் நம்மளுக்கே தோணல, அவனுக்கு தோணி இருக்கு பாருங்க. இது வரைக்கும் எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது. அதான் ஆப்ஷன் பி கொடுப்பேன். அதே மாதிரி ஒண்ணு அந்த அண்ணா சொல்லி பண்ண முடியலன்னா ஒரு ரெண்டாவது ஆப்ஷன் 2. தம்பி அத நைட்டி ஷர்ட் எடுத்து நடுவுல நான் சொல்லி அதை நீங்க பண்ணனா அந்த நைட்டி போட்டு டான்ஸ் ஆடணும். அவ்வளவுதான். சொல்லி பண்ணா நைட்டி போட்டு டான்ஸ் ஆடணும். இது மாதிரி நீங்க எப்படி பண்ணா நைட்டி போட்டு ஆடுறதே நான் ஒரு டாஸ்கா சொல்லு. கேனும் பக்கம் நிக்க கூடாது. ஐயப்பா சாரியா இருக்குது, நைட்டியா இருக்குது. நாங்க கட்டி விடுற, நீங்க கவலைப்படுற. அவன் முடிவே பண்ணிட்டான். அவளை நைட்டி போட சொல்ல புடவை யாருக்கா? சரி 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 தம்பி, உனக்கும் பாரம்பரிய செல்லாம் கிடையாதுப்பா. 1 2 3 என் பக்கம் வந்தா கிளாஸ்ல இவன் பக்கம் நிக்காதுடா. என் பக்கம் வந்து நிமிஷம் இவன் தானா? நான் தானே சொல்றேன். பக்கம் வராத ஊதுறாண்டா இவன். முன்னாடி வா, முன்னாடி வா, நீ முன்னாடி வா. அப்படியே உட்காரு. என் தம்பி வந்து என்ன பண்ணா, தம்பி அண்ணனுக்காக அருமையா ஒரு பாட்டு பாடுறான். நீ பாடுறா, அவன் இஷ்டத்துக்கு பாடுறான். கேளடி கண்மணி பாடகன் சங்கரி நெஞ்சிலோ நிம்மதி. சாதிரோ சரமத்துக்குலாம் போகாதப்பா. பிரதிப்பாய நம்ம
அண்ணன் வந்து மந்திரம் அண்ணன் யோசிக்கிற மாதிரி அண்ணன் சொன்னா அது நடக்கும். நான் என்ன சொல்லுவேன், நீ என்ன சொல்ற? டான்ஸ் ஆடுப்பா. நான் சொல்லுவேன் அவனுக்கு வரும்போது நீ அவன செக்ஸி டான்ஸ் ஆடுப்பா. எனக்கு பேர் வேணும். ஆசைப்படுறா எனக்கு பேர் அந்த பாட்டு அனார்கலி அச்சா பச்சை கிளி. என்ன அதேதான் இப்ப பண்ணிய அதேதான். அது மட்டும் தான் போச்சு. ஒரு மாதிரி ஆடுவேனா? அந்த ஒரு மாதிரிதான் வேணுமே ஆடு. சிக்கேந்திரி சிலுக்கு அனுராதா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. எனக்கு சிலுக்கு வேணும். சிலுக்கு என்னடா பண்றீங்க? பாம்பு டான்ஸ் இல்லப்பா. எனக்கே வராது. ஒரு பல டிமாண்ட் என் தம்பி நைட்டி போட்டு ஆடியா பாட்டு போறான். பட்டுக்கோட்டை அம்மால பாட்டு போறான். பொண்ணு மீறி பொறுமக்க ஒழுங்காடுறா நீ ஆடுறா. ஆனது பெல்லி டச் ஆடாது. பெல்லி டச் சரி சும்மா ஆடுற ஏதோ ஒண்ணு. தப்புனா பொண்ணு மாதிரி ஆடுறா. பொண்ணு மாதிரி ஆடுறா. ஆடுறா ஆடுறா அதே போட்டுக்கிறான்டா அவன். ஆடி நீ ஆடினே இரு. நீ ஸ்டெப் போட்டுட்டே இரு. தப்பா இருக்குண்ணா. அண்ணா நீங்க தானா? நீங்க இருங்க. வந்து பெரிய மனுஷன் சொன்னா பெரிய மனுஷன் வரணும்டா. ஆனா பெல்லி டான்ஸ் ஆனா பெல்லி டான்ஸ் இப்படி கை வச்சுன்னு பாட்டு பாட சொல்லலாம். என்ன பாட்டு ஏதாவது பாட்டுறாரு? கம்பெனி கொடுத்தா உங்களே என்ன எப்படி ஆரம்பிக்கிறது? ஏன் தள்ள இருக்கிறியா நீ? எனக்கு தான் தப்பா இருக்கு. பாகுபலி
இப்படி ஆடுனா நீ அனுப்பிச்சிட்டு போகணும். அவ்வளவுதான். ஆடுங்கடா ஆடுங்க ஒரு 5 நிமிஷம் ஆடுங்க எல்லாம் நான் இல்ல நீங்க ஆடும் போது ஆடு 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 இந்த பாகுபலி பல்வாள் தவன் மாதிரி அந்த குறுக்கால சாவ வச்சிருவேன். நான் நினைச்சுன்னு வரேண்ணா. நான் இப்படி ஆட்டினா எல்லாமே இதுதான். பின்னாடி எல்லாம் பின்னாடி ஆட்டணும் வரலடா எனக்கு அதெல்லாம். ஆனா கை கை இப்படி வச்சுக்கின்னு இப்படி 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 நீ இப்படி யாருப்பா ஏறுப்பா நீங்க எல்லாருக்கும் செம்மையா சொல்றீங்க யாரு. ஏய் அந்த புடவை கட்டுறா பாட்லயே சுத்தலாம் பரவாயில்ல. ஏய் நான் இந்த அக்கா ஆடு வரேன் இந்த மாதிரி ஆடணும். வந்து ஸ்டார்டிங்ல இப்படி வச்சுப்பாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கி நான் தூக்கி நைட்டு கட்டுவேனா. வரணும். ரெண்டு நீ எப்படி வரணும். சரியா ஸ்டெப் கரெக்டா வச்சுக்கோங்க. எப்படி இப்ப அவரு இப்படி சுத்துவாரா? நீ சுத்தி இப்படி வரணும். அவர்கிட்ட போகணும். இவரும் நீ அப்படி போகணும். ஓகே 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 கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நின்னுக்கணும். கை பிடிச்சுக்கணும் ஸ்டார்டிங்ல. அவ்வளவுதான். நான் கரெக்டா பண்ணா நீ கேட்டா நான் ரிஹர்சல் போயிட்டேன். அவ்வளோ சரியா வந்துடும். வாய்ஸ் சரியா வந்துடும். ஹலோ அப்படி பண்ணதா போட்டுவாங்க. சாரி முடிச்சிட்டு இருக்கிறேன். போடா. அவ்வளவுதான்.